வாழ்க்கையில் ஒரு சோதனை வருதா, கஷ்டம் வருதா, அந்த சோதனையோடு கூட வெளியே வரக்கூடிய பதில் அந்த சோதனையோட ஒட்டி இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் வெளியே கொண்டு வர, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. பெரிய சோதனைங்க. போனோம்னா கடல் நிக்குது, அதான் சோதனை. இப்ப தப்பிக்கொள்ளக்கூடிய வழி எங்க இருக்கு? சோதனைக்குள்ளதான் இருக்கு. தப்பி எதுக்குள்ள போனா? சோதனைக்குள்ளதான் போனா. கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த சோதனை எதிரி அழிச்சிருச்சு. ஒரு சோதனையோடு தப்பிக்கொள்ளக்கூடிய வழியை உண்டாக்கினார். அவனுக்கு ரெண்டாவது சோதனை அந்த பார்வோனுடைய சேனை. இவன் தான் உள்ள போறான்னு சொல்லிட்டு இவன் விசுவாசத்துல போறான், அவன் துணிஞ்சு போறான். உள்ள போனவன கடல் மூடிருச்சு. இந்த எகிப்தினை குறித்த ஒரு காரியம் என்னன்னா, அவன் ராணுவத்துக்கு வரும்போது சும்மா வர மாட்டான். வீட்டுல இருக்க அவ்வளவு நகையும் போட்டுக்கிட்டு வருவான். குதிரைக்கு எவ்வளவு தூரம் அலங்கரிச்சு நகையெல்லாம் போடணுமோ அவளையும் போட்டு கொண்டு வருவான். எல்லாம் போட்டு வந்து ஃபுல் பொருளோடு வர்றான். தவக்குன்னு மூடிருச்சு. மூணுக்கு அப்புறம் டெட் பாடி விழுந்துச்சு. டெட் பாடி பாத்தீங்கன்னா வெறும் ஆயுதமா இருக்கு. கிராஸ் பண்ணும் போது ஆயுதம் எல்லாம் போனான். கிராஸ் பண்ணி முடிஞ்சோன்னு எல்லாரும் கையிலும் ஆயுதம் வந்துருச்சு. இவன் ஆயுதத்தை வாங்கிட்டு போன எவனாச்சும்? ஒரு கையில ஆயுதம் கிடையாதுங்க. அப்ப தப்பிக்கொள்ளக்கூடிய வழி எதுல இருக்கிறது? சோதனையில கர்த்தர் மேல கவனம் வைங்க. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையில் ஒரு கட்டாயம் காப்பாற்றுவார்.